இல்ல. வேற நெட் இல்லையா? நெட் நெட் ரெக்கார்ட் ஆகாது. ரெக்கார்டிங் வெரி கிளியர் ஆகுது. பேசி கொண்டு வேற எங்க வாங்கி. அப்ப அதுல சவுண்ட் வரணும். லஃபி ஹுஸ். அப்ப அந்த இஸ் என்ற கலாது. திருப்பி இன்னல் இன்சான ஈட உச்சரிப்பு எடுத்து வரும். بسم الله الرحمن الرحيم. إن الإنسان لفي خسر திருப்பி ஒரு கால். إذا جاء இல்ல திருப்பி إن فاستنى பேச வரும். إن الإنسان لفي خسر ரெண்டாவது. إذا جاء نصر الله والفتح கொஞ்சம் திருப்பி வருங்க. ரெண்டாவது உடஞ்சி வருது. ரெண்டுத்துக்கு உடஞ்சி வரும். إذا جاء نصر الله والفتح இதுல பத்தது ரெண்டு நிறைய போடுவாங்க. ஃபத் அண்ட் இத்தை மிஹைன் சேர்ப்போம். அந்த கலக்குதல் கன்செப்ட் வராதான். م. மூணாவதுதான். آه. وإن لنا للآخرة والأولى இதுல ஷிஃப்ரான் இதுல வந்திருக்கிற எல்லா அடையாளங்களும் ஒரு செகண்ட், இரண்டு அளவுக்கு நீட்ட வேண்டிய அடையாளங்கள் தான். அப்ப எங்கிட்ட டோனை நாங்க டெவலப் பண்ணணும் எப்படி என்றால் அது கூட தான் டெவலப் பண்ணணும். லன லல் ஆஹிரத வல் ஊ ல எல்லாமே ஒரே அளவு தான். எதுல சரி நான் கூட்டி எங்கிட்ட ராகத்தை எடுத்துட்டோம் என்றால், டைமை கூட கொடுத்துட்டோம் என்றால், நீட்டுதல் தொடர்பான பேசிக்கான அடிப்படையில் எங்கிட்ட ஓதல் பிரச்சனை கொண்டு வரும். அது பிள்ளையாக கருதப்படும். இப்ப எங்கிட்ட டோன் ஹை பீச்சுக்கு போகலாம், லோ பீச்சுக்கு நோ இஷ்யூ. ஆனாலும் எந்த இடத்துக்கு எப்படி போனாலும் அடிப்படையான அந்த கவுண்டிங்கை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அது முக்கியம். விளங்குதா பேசுறது? அவன் கேக்குதா? கேக்குறேன். மூணாவது அந்த அந்த கன்செப்ட் முக்கியம். எல்லாத்துலயும் பேலன்ஸ் பண்ணணும். போதும் பாப்பா தெரியும். இப்ப நீங்க நீட்டினத்துல லனா கொஞ்சம் கூடி, கொஞ்சம் குறைஞ்சி, ஊ நல்லாவே கொஞ்சம் குறைஞ்சி, லா கடைசி நல்லா கூடிட்டு அப்படியே இல்லாது. எல்லாமே ஒரே கான்செப்ட்ல வரக்கூடிய قولنا அளவு. وإن لنا للآخرة والأولى நாலாவது. أإذا كنا عظاما نخرة இல்லாமன் அல்ல, அது நீட்டணும். புண்ண அந்த நூலை நீட்ட அளவுக்கு ஐயோ லாவும் நீட்டணும். أإذا كنا عظاما نخرة புண்ண அது கூட. إذا كنا عظاما نخرة. أإذا كنا عظاما نخرة ஓகே. ஐந்தாவது. كيكرا ஓகே. ثم لتسألن يومئذ عن النعيم. இதுலயும் சிஃப்ரான் யௌம ஈதின் அலிஃப்ல அதே கான்செப்ட் தான் ஹம்ஸாக்கு பார்த்துக்கணுமா? சரி கொண்டு அலுன்ன آه. அதே போல யௌம ஈதின் அனின் நஈம் அந்த ஈ கொண்டு பார்த்துக்கணும். ஈ உச்சரிப்பு முன்னாடி வர எழுத்துலயும் தெளிவா பிரிஞ்சு எடுத்து போகிறது மாதிரி. آه. சரி போதும். ثم لتسألن يومئذ عن النعيم. யௌம ஈதின் அந்த உச்சரிப்பு போதாது. ثم لتسألن يومئذ عن النعيم.
இஷ்யூ விளங்குது. நீங்க ரெடி ஆகணுமா? அந்த அடுத்த அடுத்த பாடத்தையும் திருப்பி நான் பார்க்க வேண்டி வரும். சின்ன இஷ்யூ இது வந்து பாப்போம். فأثرن به نقعا. இல்ல, நபிஹி கூடிச்சுது, நக்குவா குறைஞ்சிச்சுது. பேலன்ஸ் ஆகணும். டோன்லாம் இங்க விஷயம். எங்கிற டோன் கட்டுப்பாடோட எந்த இடத்துக்கு கூட்டுமோ கூட்டாம பேலன்ஸா வச்சு கொண்டா சரி. அடுத்தது ராக்கும் அசரு எடுக்க முடியாது. ரா கலக்கப்படக்கூடாது. ரா கலக்கப்பட முடியாத எழுத்து. அப்ப நபிஹி ஃபஅசர் உச்சரிப்பு சரி. ரா கலக்காம எடுத்துக்கொண்டு பிஹிய நீட்டுங்க, பிரச்சனை இல்லை. டூ கவுண்ட் நீட்டலாம். அந்த டூ கவுண்டுக்கே தான் பேலன்ஸ் பிஹி ஹி ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுவோம். اوكي قلنا فأثرن به نقعا. பிஹி என்ன கொஞ்சம் குறைக்கணுமே. நீங்க ரெக்கார்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு விளங்கும். அந்த பேலன்ஸ் பண்றதுக்கு விஷயம் விளங்குமா, எப்படி நாங்க ஓதணும்னு சொல்லி. இப்போ உங்களோட அடுத்த இஷ்யூ தான் இது. நீட்ட இடங்களை பேலன்ஸ் பண்றது. فأثرن به نقعا. நபிஹி ரெண்டு ரெண்டு லெவல்ல லேயர்ல நீங்க இழுத்தீங்க என்றால் அது நாலு விளங்குதா? பிஹி ஒரு லேயரை வச்சுக்கொண்டு அடுத்தது போங்க. اوكي فأثرن به نقعا. அந்த லெவலை பேலன்ஸ் பண்ணுங்க. ஓட தேவையில்ல, வாசிக்க தேவையில்ல. டைமிங் ராம எடுக்கலாம். ஹீ நகுஆ ஆ அண்டு 3 4 லேயருக்கு போனா தான் பிரச்சனை போகுது. آه. சரி. ரெண்டாவது பாப்போம். وأخرجت الأرض سوري ம். وأخرجت الأرض أثقالها. வஅஹ்ரஜத்தில் மாறணும். வஅஹ்ரஜத்தில் என்றால் ஹாவை மினசிடம் கலக்கிறோம். நான் அந்த கேன்செப்டை كلكم. கட்டாயம் 5 எழுத்துக்களை தவிர எந்த எழுத்தையும் எங்களோட ஓதல் கலக்கிறதுக்கு போகக்கூடாது. فأثرن به وأخرجت وأخرجت الأخ என்று ஓதக்கூடாது. அதே மாதிரி அர்து அருது அரு என்று ஆவ கலக்கிறல்ல. அர்து அஸ்காலஹ அது வரணும். وأخرجت الأرض أثقالها. அருது மாறிட்டு அர்து அர்து. وأخرجت الأرض أرض وأخرجت الأرض أثقالها. நீங்க ரெக்கார்டு கேட்கறதும் இந்த இந்த நுணுக்கங்களை பாருங்க. உங்களோட ரியல் ஓதல் எங்க எந்த இடத்துல நாங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும்ங்கிறது விளங்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? மூணாவது أو أمر بالتقوى. பித்தக்வ இல்ல, பித்தகுவ. இங்க இக்கு என்ற சவுண்ட் வரணும். இங்க கலங்க கலக்குது, தெளிவா விளங்குது. நான் கலக்கணும் வேண்டிய இதுதான். أو أمر بالتقوى. எஸ், அடுத்து வா கூடுது. அப்படி கூட்ட தேவையில்லை. பேலன்ஸ் பண்ணுங்க. 2 செகண்ட் 2 கவுண்ட். ஒரு செகண்டுக்குள்ளால அந்த ராத்தை வசனத்தை முடிக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும் டோன்ல. அவ் அமர பித்தகுவ வ அந்த வேர்டு ஒரு செகண்ட் நிலவோடே இந்த குர்ஆன் வசனத்தை நாங்க முடிக்கிறோம்ங்கிறத நாங்க அடையாளப்படுத்துறதா என்கிற டோன். விளங்குதா? அதை பேலன்ஸ் நினைக்கிறேன். திருப்பி ஒரு கோவம் பார்ப்போம். மூணாவது أو أمر بالتقوى. ஓகே. நாலாவது أليس الله بأحكم الحاكمين. இது பிரச்சனை இல்லை. இங்க உங்களுக்கு தாராளமா 4 செகண்ட் வரைக்கும் போகலாம். ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஹாக்கிமில நிப்பாட்டுறீங்க தானே, ஒரு அமைப்பு ها. நிப்பாட்டிலே இந்த கவுண்ட இந்த மாதிரியாக நிப்பாட்டக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே அளவு நீங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆப்ஷன் இருக்குது أها. 2 அல்லது 3 4 ஆப்ஷன் தானே. அப்படி இருந்தாலும் آه. அதுல இருக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது சரி ஒண்ட எல்லா வசனங்களுக்கும் அந்த உங்களோட உங்களோட நான் சொல்ல மன்னஜின்னு சொல்லுவோம். அந்த மன்னஜை நீங்க ஃபாலோ آه. பண்ணணும். சரியா? இப்போ யாரு இப்ப அப்துல் ரஹ்மான் சுதேசி எடுத்தால் அவர்கிட்ட மன்னஜில வந்து அவர் 1 செகண்ட் தான் கவுண்ட் பண்ணுவார். آه. அவர literal version. எஸ். அப்ப மிஷாரி ராஷித் எடுத்தால் அவர் அக்கௌண்ட் 4. மின்சாவி எடுத்தா 6. هشاري
அது ஹுஷாரி ஓ செல்லான்னு ஓ ஓ அவர் நாலு அவர் வந்து வசதியா அது என்ன பேலன்ஸ் இல்லைப்பார் ஆஹா கடைசி இதுவும் இல்லை ஆஹா பெஸ்ட் ட்ரக்லையும் இல்லை ஆ ஆ சரியா அப்போ இப்போ நீங்க நீட்னா பேலன்ஸ் இல்லை நீட்னே சரி கவுண்டிங்கு நாங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணா சரி ஒரே இது அப்ளை பண்ண போகல ஒரு இந்த அதுவும் நீட்டுறது. அதாவது இந்த கேன்செப்ட் மட்டும்தானா இப்போ நான் இந்த ஹாக்கிமியில் நான் ஸ்டைல பேசிடுவேன் அந்த கேன்செப்ட் ஓகே எனக்கு லாஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு போதும் ألم يجدك يتيما فآوى. ஓகே ஹைட் இந்த ஷிப்ரா நிறைய இடங்கள்ல பிரச்சனை இருக்குது ம். பிரச்சனைன்னு சொல்றதுக்கு அப்பால நுணுக்கமான சில இடங்கள் தான் நிக்குது நாங்க ஓதுன வசங்களை அடுத்த கிளாஸ் ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போவோம் ஆ மூணு விஷயம் சொல்லணும் ஒன்று நீட்ற கான்செப்ட்ல பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் பண்ண சொல்லி மேல கூட்டுங்கன்னு சொல்லி மேலாவது குறைக்கன்னு சொல்லி இல்லாத பேலன்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது கலக்குதல் கான்செப்டை பாருங்க ஆ. மூணாவது அலிஃப்டே கான்செப்ட் அலமதுல்லா ஓகே ஆகிதான் பிரச்சனை இல்லை இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ம். ரெக்கார்டிங் கேட்குற நேரம் ஓகே மைக்ல ஜதாக்கல். கேட்குறது பாருங்க இன்ஷால்லா ஓகே ஓகே ஜதாக்கல். அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ